வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிகார்ன்ஸ். என்ன யூனிகார்ன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $1 பில்லியன் இருக்கணும். சரிங்களா, $1 பில்லியன் இருக்கணும். அது என்ன மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்? சரி, கையோட யூனிகார்ன் பார்க்கும்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்தினோட மதிப்பு. ஒரு நிறுவனத்தை விற்க போறீங்கன்னா இந்த நிறுவனத்தை வாங்க போறவர் என்ன விலை கொடுப்பார் அப்படிங்கிறது. அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை அளவிடுறதுக்கு அது டிஸ்கவுண்ட் கேஷ் ஃப்ளோ மெத்தட் இருக்கு. அதாவது ஃபியூச்சரில் அது இந்த கம்பெனி என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணுங்கிறத வச்சு ப்ரெசண்டாக அதனுடைய வேல்யூவை நிர்ணயம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. ஒரு கம்பெனியோட தற்போதைய மார்க்கெட் மதிப்பு உங்களுக்கு ஒரு லேமேன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, ஒரு நிலத்தோட மதிப்பு என்ன, இந்த இடத்துல வந்து சதுரடி எவ்வளவு அப்படின்னு சொல்றது தான் அந்த நிலத்தோட மதிப்பு. அது மாதிரி இந்த கம்பெனியை ஒரு பர்ச்சேசர் வராரு அப்படின்னா அந்த பர்ச்சேசர் என்ன விலை கொடுத்து வாங்குவார் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா சிமெண்ட்ஸை வந்து அல்ட்ராடெக் வாங்கினாங்க. இவங்ககிட்ட இருந்த ஒரு 28% ஷேர்னு நினைக்கிறேன். அரௌண்ட் less than 30% ஷேர் வந்து ஃபவுண்டர்ஸ்ட்டு இருந்தது. அது அல்ட்ராடெக் வாங்கும்போது அது கிட்டத்தட்ட அவங்க நியர்பை 4,000 crores வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்படின்னா 30%க்கு 4,000 crore அப்படின்னா அப்போ அந்த கம்பெனியோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12,000 crores 13,000 crore அந்த மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி யூனிகார்ன்னா இது வந்து இந்த யூனிகார்ன்கிற வேர்டு வந்து ஸ்டார்ட் அப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பெருசான பிஸ்னஸில் இப்போ ரிலையன்ஸ் இருக்குது, டாட்டா இருக்குன்னா அதுலலாம் இந்த யூனிகார்ன்ஸ் வேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் ஆன கம்பெனிஸு. இந்த யூனிகார்ன்கிற வேர்டு இந்த கம்பெனி ஆரம்பித்து 10 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அந்த கம்பெனியோட மார்க்கெட் மதிப்பு $1 பில்லியன். $1 பில்லியன் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்னைக்கு வந்து USD வந்து USD டு INR, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர் டு இந்தியன் நேஷனல் ரூபி. அந்த USD டு INR வந்து 83.97 நேற்று நான் பார்த்தேன். இப்போ அப்படி அந்த கணக்கில் வச்சோம்னா 88,397 கோடி இருக்கணும். இன்னைக்கு வந்து அந்த ஒரு கம்பெனியோட மதிப்பு வந்து 8,397 கோடியாக இருந்தது அப்படின்னா அது வந்து $1 பில்லியன் வேல்யூவேஷனை அச்சீவ் பண்ணிருச்சு. இப்போ இந்தியாவில் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 110 யூனிகார்ன்ஸ் வந்திருக்கும். இப்போ ஒரு கம்பெனி வந்து 100 மில்லியன், அதாவது அது 1 பில்லியன்கிறது 1000 மில்லியன் தான் வந்து 1 பில்லியன். ஓகேங்களா? இப்போ ஒரு 100 மில்லியன் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனியை, இந்த கம்பெனியோட 10% வந்து ஈக்விட்டி ஷேர் வந்து ஃபவுண்டர் கொடுக்குறாருன்னா இவங்க 10 மில்லியன் அதில் வந்து கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கம்பெனியில் 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் கேப் எப்படியெல்லாம் முடியாதுன்னா இன்னைக்கு கரண்ட் ரெவன்யூ என்ன, ஃபியூச்சர் ரெவன்யூ என்ன, கரண்ட் ப்ராஃபிட் என்ன, ஃபியூச்சர் ப்ராஃபிட் என்ன வரும். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி அப்புறம் மார்க்கெட் சைஸ் என்ன இருக்குது, அதாவது டேம்னு ஃபர்ஸ்ட் வீடியோவில் பேசினேன், டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட், அந்த மாதிரி மார்க்கெட்டு என்ன சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டரை வச்சு அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் தற்போதைய மார்க்கெட் மதிப்பு முடிவாகும் வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட மார்க்கெட் மதிப்பு வந்து இன்னைக்கு அரௌண்ட் 8,400 crore இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ணி less than 10 years இருந்ததுன்னா அந்த கம்பெனி யூனிகார்ன் பேர். சம் ஆஃப் தி யூனிகார்ன்ஸ் இந்தியாவில் சொல்லணும்னா ஜொமேட்டோ இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச நேம் ஜோஹோ, ஜெரோதா, நிறைய உங்களுக்கு வெல் நோன் பிராண்டே வந்து ஆல்ரெடி வந்து இட்ஸ் யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ணவங்க தான். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் கேப்னு மட்டும் பார்க்கும்போது ஒரு ஜொமேட்டோவை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜொமேட்டோ வந்து அவங்க பப்ளிக் லிமிட்டடாகவே மாறிட்டாங்க. இப்போ மீதி கம்பெனிலாம் ப்ரைவேட் லிமிட்டடாகவே இருக்கும் நிறையா, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகிற வரைக்கும். இவங்க ஸ்டாக் மார்க்கெட் 2021 போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜொமேட்டோ $28 பில்லியன் வேல்யூவேஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருந்தாவே யூனிகார்னு. இவங்க வந்து கரண்டாக இவங்களுடைய மார்க்கெட் மதிப்பு வந்து $28 பில்லியன். நம்ம கம்பெனிக்கும் நாம் பண்ணுற பிஸ்னஸுக்கும் நம்ம யூனிகார்ன் ஆக வேண்டியதில்லை. ஆனால் மார்க்கெட் வேல்யூவேஷனை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும்னு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது நல்ல மெத்தடு. ஸோ அப்போ அது வந்து ரெவன்யூவை எப்படியெல்லாம் க்ரோ பண்ண போகிறோம், என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கம்பெனியோட ரெவன்யூ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கிறீங்க, அந்த ஒரு ப்ராடக்ட்லேயே க்ரோத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வரலாம். நியூ மார்க்கெட்டுக்கு போகலாம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கோயம்புத்தூர் மார்க்கெட்டை மட்டும் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா சென்னைக்கு போகலாம். சரிங்களா? திருச்சி போகலாம், மதுரை போகலாம், சேலம் போகலாம். சரிங்களா? ஹோல் தமிழ்நாடு போகலாம். இல்லை எங்களை மாதிரி நாங்கள் தமிழ்நாடு மட்டும் இருந்தது, இப்போ வந்து ஆந்திரா தெலுங்கானா மார்க்கெட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னொன்று நியூ ப்ராடக்ட்டும் எங்களுக்கு காளான் இருக்குது, இன்னும் ஜாப்ஸ் இருக்குது, மேட்ரிமோனி இருக்குது. அந்த ஜாப்ஸ் தெலுங்குலேயும் இருக்குது, மேட்ரிமோனி தெலுங்குலேயும் இருக்குது.
தென் வந்து இப்போ நித்ரா பீப்புள் ஒன்று புது ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்குறோம். சரிங்களா? இது மாதிரி வந்து இது வந்து நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரோத் ஆகும்போது ரெவன்யூ க்ரோத் தென் ப்ராஃபிட் க்ரோத் 2 இருக்கும்போது உங்கள் கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் அதே நல்ல ரெவன்யூ பண்ணி நல்ல ப்ராஃபிட் பண்ணால் அதுக்கு மாதிரி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃபன்ங்கிறது வந்து அதுக்கு மாதம் பண்ண முடியாது, வருஷம் கூட கிடையாது. ஒரு 2-3 இயர்ஸ் ஆஃப் டைமில் எவரி 2-3 இயர்ஸ் ஆஃப் டைமில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் கேபிடலைசேஷனுங்கிறது ஒரு முக்கியமான டூல்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கால்குலேஷனாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ யூனிகான் அப்படிங்கிறது $1 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கிறது. நம்ம யூனிகானாக இருக்கணுமா இல்லையாங்கிறது அது நம்மளுடைய பிஸ்னஸ் நேச்சரை பொறுத்தது. ஏன்னா நம்மலாம் பிஸ்னஸ்ன்னு நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியா இருந்திருக்கும், ஆனால் எப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரியாமலாம் வந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம வந்து $1 பில்லியன் வேல்யூவேஷனை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் நம்ம கம்பெனியோட மார்க்கெட் கேப் தெரிஞ்சதுன்னா, மார்க்கெட்டுக்கு ஸ்கோப் இருக்குது, ஏதாவது வளர்கிறதுக்கான க்ரோத்துக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக க்ரோ ஆகிறதுக்கு இதை வந்து இப்போ மார்க்கெட் கேப் நம்மளது என்ன இருக்குது, அதை எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி சிந்தனை பண்ணலாம். தேங்க்யூ.